ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ மத்திய மாநில அரசுகள் தெரிவிக்கும் அறிவிப்புகள் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த ரேஷன் அட்டை அப்படிங்கும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் அட்டை தனியாக வேணும்னா ரேஷன் கார்டில் இப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இப்போது கரண்ட் பீரியடில் உங்களோட சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான முறையிலையும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஆன்லைன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அறிவிப்பு, இதை செய்தாலே போதும். அதாவது உங்களோட அட்டை கேன்சல் ஆகிட்டு நியூவாக வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரேஷன் அட்டையில் மாற்றம் செய்யணும்னா இது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஆன்லைனில் தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சேவை மையமும் நீங்கள் போகலாம், இல்லை ஆன்லைனில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சேவை மையம் போனீங்க அப்படின்னா அதற்கான பேமெண்ட் நீங்கள் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஆன்லைனுங்கும் போது இட் இஸ் வெரி ஈஸி. ஒரு ஃபார்ம் இருக்கும், நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கரண்ட் அப்டேட் வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களின் ரேஷன் கார்டு செயலிழக்கும் அபாயம், இதை வந்து உடனே நீங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படின்னா கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு நோட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அப்படின்னா ஆதாரும் உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டுமே லிங்க் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க வந்துட்டு கெட் பண்ணிக்குவாங்க அதுலேருந்தே. ஸோ எல்லாமே ஆப் மூலிமா ரன் ஆகிறதுனால நம்ம எதுவுமே வந்துட்டு நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ ரேஷன் கார்டு ஆன்லைனில் விண்ணப்பித்த பிறகு உங்கள் ரேஷன் கார்டின் PDF வடிவத்தை உங்கள் மொபைலில் சேமிக்க வேண்டும். ரேஷன் கார்டு திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டை, மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், முகவரி ஆதாரம், சாதி சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்கள் தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அப்டேட்டில் வச்சுக்கணும். இல்லை அப்டேட்டில் வச்சுக்க முடியல அப்படின்னா அடுத்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான கிளியரான விஷயம் வந்துட்டு அதில் இருக்காது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மேபி இப்போ இந்த சிறப்பு முகாம் அந்த மாதிரிலாம் போடுற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப வேலிடாக இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்தடுத்த அப்டேட் வந்து அதில் ஈஸியாக வந்துட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஈஸியாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெரி ஈஸி மெத்தடில் உங்களுக்கு முடிஞ்சிடும் அந்த விஷயம். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படுகிறது என அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி இப்போது 2025 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பற்றின விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அப்டேட் கொடுக்கலாம். அதில் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது நீங்கள் அதை அப்டேட் பண்ணலாம். அதுக்கு டைமிங்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. 10 o'clock to 1 o'clock அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் அதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு செய்தல், மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளை மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக்கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்களில் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். மேலும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகள் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் முகாமில் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மக்கள் குறைதீர் முகாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலகத்துலேயுமே இந்த விஷயத்தை வந்துட்டு மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க கிளியராக நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில், அதாவது கிட்டத்தட்ட நியாய விலைக்கடை அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் வந்து பயங்கரமாக இருக்கும். அதாவது அடுத்தடுத்த மொமெண்ட் என்ன, ஸோ என்னென்ன பண்ணுறாங்க, ரேஷன் கடைகள் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிற மொமெண்ட் எல்லாமே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அறிவிப்பு வந்து இன்னொன்று என்னென்னா,
அதாவது பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமிங் வந்து இதில் நோட் பண்ண போகிறாங்க. ஸோ டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 to 3 ஹார்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த அப்டேட் அவங்க வந்து கொடுக்கணும் இல்லையா? பேங்க்கில் வந்துட்டு இவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ எடுத்திருக்காங்கங்கிற அமௌண்ட் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக அமௌண்ட் வந்துட்டு பர்டிகுலர் டைம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே கரண்ட் அப்டேட்டில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10 to 3 தான். ஸோ அந்த 3க்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் ஹாருமே வந்துடும் அதுலேயுமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 to 3 ஹார்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு டெபாசிட் டைமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட கரண்ட் அப்டேட்டுமே இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டு இந்த பேங்க் இஷ்யூஸ்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு முகாமில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கூட்டுறவு வங்கியை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் முகாமில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷன் கார்டு எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அவங்க அதில் கிளியராக தெரியப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது சப்போஸ் ஆதார் கார்டு நீங்கள் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம அதனால் எதெல்லாம் பாதிப்பு உள்ளாகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் பேன் கார்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ரேஷன் கார்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு பேங்க்கில் போய்ட்டு லோன் அப்ளை பண்ணுறீங்களாகட்டும், எதுவுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேலிடாக உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணீங்க, உங்கள் மொபைல் நம்பராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பேன் கார்ட்லையா இல்லை ரேஷன் கார்ட்லையா எதுலையாக இருக்கட்டும், நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் அடுத்த மூமெண்ட் வந்து உங்களால் பண்ண முடியும். எதாக இருந்தாலுமே உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதில் எல்லாமே லிங்க் கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுங்கள், ஆதார் கார்டை இணைச்சி வைங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு இப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கவர்மெண்ட் சைடில். எதனால் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும், அதாவது நீங்கள் பொருட்கள் வாங்குறீங்க இல்லை விற்கிறீங்க எதாக இருந்தாலும் உங்களோட ஆதார் எண் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அப்டேட் ஆகும்போது நம்ம ஜஸ்ட்டு அந்த ஆதார் எண்ணை போட்டு பார்த்தாலே உங்ககிட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதாவது நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு அனைத்து விதமான டீட்டெயில்ஸுமே எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இது வந்து அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்காக வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதை தடுக்கும் பொருட்டு தான் இந்த ஆதார் எண்ணையும் இந்த ரேஷன் கார்டு இணைப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேன் கார்டு இது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது அப்டேட்னா என்னென்னா இணைச்சிடணும். இணைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு இது பண்ண முடியாது. இந்த ஃபேக்காக எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க கிளியராக இருக்காங்க. ஸோ எந்த ஸ்கேமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துலேயும் அவங்க கிளியராக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஷன் கார்டோட அப்டேட் வந்து, ஏன்னா ரேஷன் கார்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இம்பார்ட்டண்டான விஷயம் எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மொமெண்ட்டுக்கு போகும்போது பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தா, கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரேஷன் கார்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஆதார் கார்டாக இருக்கட்டும், இல்லை பேன் கார்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்டேட்டில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுருங்க. இன்கேஸ் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் ரொம்ப நேரம் நிற்க முடியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ பெரியவங்களாம் என்ன சொல்கிறாங்களா, இப்போது மூத்த குடிமக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரேஷன் கார்டில் வந்து 2 ஹார்ஸ் 1.5 ஹார்ஸ் நின்று நம்மளால் வந்து பொருட்கள் வாங்க முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் நிறையா இருந்தது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 60 இயர்ஸ்க்கு ப்ளஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்த குடிமகன் சான்று ஒன்று வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் பொருட்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் போனோடனே க்யூவில் நிற்காமல் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த ஃபார்ம் காட்டிட்டு உங்களுக்கான பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இதுவுமே நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் கால் கடுக்க நின்று நீங்கள் பொருட்கள் வாங்கணும், அத்தியாவசிய பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுக்கல. அதாவது என்னென்னா நீங்கள் மூத்த குடிமகன் அப்படிங்கிற இந்த சான்றை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கடைக்கு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய்ட்டு இந்த சான்றை காட்டிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். 1.5 ஹார்ஸ் 2 ஹார்ஸ் நிற்கணும் அப்படிங்கிற நெசசரிலாம் கிடையாது. ஸோ இதையுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்கேஸ் இதை எப்படி வாங்குறது அப்படின்னு தெரியல, சேவை மையத்துக்கு நீங்கள் போகலாம். இல்லை அப்படின்னா இந்த சிறப்பு முகாம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு, பெயர் நீக்கம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு வந்து இந்த முகாம் வந்து சிறப்பு முகாம் வந்து நடைபெற்றுட்ருக்கு. இந்த 2025 பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாமே
நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணுறதுல தான் எல்லா விஷயமே இருக்குது. ஸோ வந்துட்டு ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏதாவது இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் அருகில் இருக்கின்ற ரேஷன் கடைகளில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்டேட் பண்ணுறது, இந்த மூத்த குடிமகன் சான்று எப்படி பெறுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.